ஹாய் வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி. தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி சூப்பராக ஒரு டிஷ், மாங்காய் தேங்காய் துவையல். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ மாங்காய் சீசன் ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த ருமானி மாங்காய் கிடைக்கிறது. ஸோ அதில் வச்சு தேங்காவோட நம்ம ஒரு துவையல் பண்ணலாம். பார்க்கலாம் வாங்க. ஒரு முழு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மாங்காவும் எடுத்து வச்சுருக்கேன், நல்ல புளிப்பானது. தேங்காய் உடச்சிட்டு நல்லா துருவி எடுத்து வச்சிடலாம். மாங்காய் தோல் சீவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கோங்க. புளிப்பு ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மாங்காய் பாதி போட்டுக்கோங்க போதும். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம், ஒரே ஒரு டீஸ்பூன். கொஞ்சம் கல் பெருங்காயம் போடுறேன். கல் பெருங்காயம் நல்ல மணம், நல்ல என்ன சொல்கிறது, நல்ல ஜீரணத்தை கொடுக்கக்கூடியது நம்மளுக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுத்தம்பருப்பு, இது கூட 5 வரமிளகா. இது கொஞ்சம் நல்ல காரமான மிளகா, நான் 5 சேர்த்துருக்கேன். இது மாங்காய் வச்சு பண்ணுறதுனால நம்ம எக்ஸ்ட்ரா கூட மிளகா சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கேற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அதே கடாயில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த மாங்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வதக்கிடுவோம். அதில் பச்சை வாசனை போகணும். ரெண்டாவது சாஃப்ட் ஆகணும். அது அந்த ரா ஸ்மெல் போகணும், பச்சையாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுடுவோம். இதுவும் ரெடியாக இருக்குது. ஸோ புளிப்பு காரம்லாம் உங்கள் டேஸ்ட்டு தான். அதே கடாயில் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு இந்த தேங்காய் இந்த ஈரம் போகிற அளவுக்கு வதக்கினா போகும். ஸோ இந்த மாதிரி வதக்கி செய்யும் பொழுது துவையல் ஒரு 2-3 நாள் ஆனால் கூட கெடாமல் நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். பண்ணிவிட்டு மிச்சம் இருந்ததுனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுவும் நல்லா ஆறட்டும். இப்போ எதுலேயுமே ஈரம் இல்லை, நல்லா அழகாக ட்ரையாக இருக்குது. இப்போது இதெல்லாம் ஆறியாச்சு. உப்பு சேர்த்துடுறோம். ஃபஸ்ட்டு இந்த மிளகா, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் இதை மட்டும் ஒரு திருப்பிட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ மாங்காவை போட்டு ஒரு திருப்பி கொண்டு வந்துடலாம். ஏன்னா எல்லாம் மொத்தமாக போடும்பொழுது சில சமயம் மிளகா அரையாது, இல்லைனா மாங்காய் அரையாது. பாருங்கள், பேஸ்ட் மாதிரி இருக்குது. இப்போது நம்ம தேங்காவையும் சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்த பிறகு நீங்கள் மிக்சியை ஓட்டும் பொழுது என்னென்னா கொஞ்சம் அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. வேணும்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம். இது ரொம்ப டைட்டாக இருக்காது, பிகாஸ் இந்த மாங்காய் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் இருக்கும். நல்லா அரைஞ்செடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிடுவோம். சர்விங் பவுலுக்கு மாற்றிடுங்க. ரொம்ப 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 டேஸ்டியான மாங்காய் தேங்காய் துவையல். இது இட்லி தோசைக்கும் தொட்டுக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கூட நான் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, நல்லெண்ணெயில் கொஞ்சம் தாளித்து சேர்க்குறேன் ஒரு மணத்துக்காக. இது ரொம்ப சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காயோடு சாப்பிடலாம், இல்லைனா பப்படாத்தை சுட்டு சாப்பிட்டுக்கலாம், இல்லைனா அப்பளம் வடாமலாம் பொரிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.